எமது வியாசா கல்லூரியில் தமிழ் துறையானது சிறந்த தமிழ் கல்வியை அளிக்கிறது. மாணவிகளை மொழி ஆளுமை பெற்றவர்களாக உருவாக்கி வருகிறது. வணக்கம் மாணவிகளே, அமருங்கள். 100% தேர்ச்சி, பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இடம் கிடைத்தல், பொதுத்தமிழ் மற்றும் முதன்மை பாடங்களில் கோல்டு மெடல் வாங்குதல் என தமிழ்துறை பல சாதனைகளை படைத்துள்ளது. என் முன்னாள் சகோதரிகள் பல்கலைக்கழக தேர்வில் முதலிடம் பெற்றும் தங்கப்பதக்கம் பெற்றும் உள்ளனர். இதை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திருக்கிறோம். நானும் இதுபோல் எடுப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யாம் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வியாசாவுக்கு வாரீர். கலை நிகழ்ச்சிகளிலும் இலக்கிய போட்டிகளிலும் பங்கு பெற்ற மாணவிகள் மாவட்ட மாநில அளவில் பல வெற்றிகளையும் சாதனைகளையும் புரிந்துள்ளனர். என் தமிழ்துறையின் பரிந்துரைப்படி நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக இமாச்சல் பிரதேசம் மணாலி வரை சென்றது எனது கல்விக்கும் எனது திறமைக்கும் கிடைத்த பரிசாக எண்ணுகிறேன். இது போன்ற பல வாய்ப்புகள் என் வியாசா கல்லூரியின் ராணியர்களுக்காக குவிந்து கிடைக்கிறது. தமிழ்துறை ஒழுக்கம் சார்ந்து பண்பாடு கலாச்சாரத்தை முன்னிறுத்தி வாழ்வியலோடு கூடிய அறம் சார்ந்த கல்வியை மாணவிகளுக்கான புரிதலுடன் கற்றுக் கொடுக்கிறது. எங்கள் வியாசா கல்லூரியில் நாங்கள் படிப்பதற்கு இணையாக ஒவ்வொரு மாதமும் கொண்டாட்டங்கள் நிகழும். மிக உற்சாகமாக பங்கேற்போம். வரவேற்பு விழா, சுதந்திர தின விழா, பொங்கல் விழா, மகளிர் தின விழா, ஆண்டு விழா என அனைத்து விழாக்களிலும் கலாச்சார பாரம்பரியத்துடன் சிறப்பாக பங்கேற்று சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழ கற்றுக்கொள்கிறோம். தமிழ்துறையின் பேராசிரியர்கள் பல்கலைக்கழக மானியக்குழு பரிந்துரை செய்தவாறு முழு தகுதி பெற்ற பேராசிரியர்கள். நாட்டில் எப்படி ஒரு பொது தேர்தல் நடைபெறுமோ அதுபோல் ஒரு பொது தேர்தல் எங்கள் கல்லூரியிலும் நிகழும். இதன் மூலம் எங்கள் மாணவிகளின் தலைவியை தேர்ந்தெடுப்போம். நாமினேஷன் தாக்கல் செய்வதே ஒரு விழாவாக நடக்கும். இதன் மூலம் நாட்டில் ஒரு நல்ல தலைவர்களை எப்படி தேர்வு செய்கின்றது என்பதை இப்பொழுதே எங்கள் வியாசாவில் கற்றுக்கொள்கிறோம். வியாசா கல்வி குழுமம் பேராசிரியர் பெருமக்களையும் மாணவிகளையும் ஒரு குடும்பமாகவே ஒருங்கிணைக்கிறது என்றால் அது மிகையல்ல. அனைவருக்கும் வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றான் பாரதி. ஆம், தமிழ் மொழி அனைத்து மொழிகளிலும் இனிமையானது. பன்மொழி திறமை கொண்டவர்களால் மட்டுமே அதை பகுத்து காண முடியும். அப்படியாயின் பாரதி சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். தமிழ் ஒரு மொழி பாடம் மட்டுமல்ல, அது வாழ்வியல் பாடம். அதன் எம் கல்லூரியில் நாங்கள் வாழ்வியலோடு இணைத்தே தமிழை கற்றுத்தருகிறோம். தமிழ் கற்றால் என்ன பயன் என்று கேட்கும் உங்கள் அனைவருக்கும் நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், அதில் நாம் தமிழை படிக்கும் பொழுது அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பு இருக்கிறது. இது முதலாவதாக ஆசிரியர் பணி, அடுத்ததாக ஊடகம், அடுத்ததாக மொழிபெயர்ப்பு, இலக்கியங்கள் படைத்தல், வணிகம் மற்றும் விளம்பரம், சினிமா, தொலைக்காட்சி என்ற அனைத்து துறைகளிலும் தமிழ் படித்தவர்களால் மட்டுமே அதிக அளவில் சாதிக்க முடிகின்றது. தமிழ் படிப்பதால் வேலைவாய்ப்பு இல்லை என்று கருதுவதற்கு இடமில்லை. தமிழில் எல்லா துறைகளிலும் வேலைவாய்ப்புகள் நிரம்ப இருக்கின்றது. நமது கல்லூரியில் இந்த ஆண்டு நிர்வாகத்தினர் கையால் தங்க மோதிரம் பெறுபவர்கள் தமிழ் படித்த மாணவியர்கள் மட்டுமே. அது மட்டுமல்லாமல் தமிழ் படித்த மாணவி ஆங்கிலத்தில் பல்கலைக்கழக அளவில் கோல்டு மெடல் பெற்றிருக்கிறாள் என்றால், தமிழ் மொழியை சுவாசிப்போம், பிற மொழிகளை நேசிப்போம். தொடர்புக்கு 9444 003260 8056518197 9976931953. நடப்பாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.